1 கொரிந்தியர் 15:33 மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இது ஆங்கிலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க டிசீவ் ஆகாதீங்க, வஞ்சிக்கப்படாதிருங்கள், ஏமாந்து போகாதீங்க அப்படின்னு இருக்கும். நீங்க ஏமாந்து போகாதீங்க, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அதாவது தீமையான காரியங்கள், தீமையான சம்பாஷணைகள், தீமையான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் உங்களை என்ன செய்யுமா? ஏமாற்றிவிடும். எப்படி ஏமாற்றும்? தேவனுடைய வார்த்தையை தவிர நீங்க வேற எந்த வார்த்தையை கேட்டாலும் அது உங்களை ஏமாத்ததான் செய்யும். இந்த உலகத்துல ஒரு என்ஜாய்மெண்ட்னு ஒண்ணு இருக்கதான் செய்யுது இல்ல? நம்ம டிவியை திறந்தோம்னா நம்மளுக்கு நேரம் போறதுக்கு பல விதமான வாய்ப்புகள் அதுல இருக்குது. நீங்க கொஞ்ச நேரம் தானே அப்படின்னு நினைச்சு நீங்க அதை பார்த்தீங்கன்னா, அங்க அதுல வருகின்ற விஷயங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்புவதற்கு உங்களை கடினம் உள்ளதாக மாற்றிவிடும். அவருடைய வார்த்தைக்கு எதிரான விஷயங்களை தான் அங்க இருக்குது. உலகத்துல அதுதான் இருக்குது. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நல்லா கவனிங்க, நான் தீமையான விஷயம் மட்டும் சொல்லல, நல்ல விஷயமா கூட இருக்கும். ஆனாலும் அது உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க செய்யாது. நான் தீமையான விஷயம் பார்க்கலையே, என்னோட அறிவுக்கு ஏற்ற ஒரு விஷயத்தை தான் பாக்குறேன். நாட்டுல நான் என்ன நடக்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு கிருமியை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால இயேசுவின் தழும்புகளால் சுகமானீர்கள்ங்கிறத உங்களால விசுவாசிக்க முடியாது. உங்க கற்பனையில நீங்க சுகமானவங்களா பார்க்க மாட்டீங்க. கிருமி என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறதுதான் உங்க கற்பனையில இருக்கும். அப்போ நீங்க எது ஆராய்ச்சி பண்றது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்? தேவனுடைய வார்த்தையோட நீங்க நேரம் செலவழிக்கிறது தான் உங்களுக்கு அந்த பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். நான் இந்த விஷயத்தை தானே தெரிஞ்சுக்கிறேன், இது உலகத்துல எனக்கு தேவைதானே அப்படின்னு நீங்க நினைச்சு அதுல தீமை இல்லாம, அது சாதாரணமா உலகம் எதை அறிந்து கொள்ள நினைக்குதோ அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம். சாதாரணமா ஒரு 4 பேர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் இது பேசினாதானே எனக்கு 4 நண்பர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கலாம். ஆனா அந்த நண்பர்கள் தேவனுடைய வார்த்தையில இருந்தாதான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலான விசுவாசத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா அந்த ஆகாத சம்பாஷணைகள் உங்களோட கற்பனையை என்ன செய்யும்? கரப்ட் பண்ணிரும். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக உங்களை மாற்றிவிடும். நம்முடைய சம்பாஷணைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது? நம்ம நேரம் செலவழிக்கின்ற முறைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது? நான் ஜெபிக்கிறேன், நான் சத்தியம் கேட்கிறேன், நான் விசுவாச அறிக்கைகள் சொல்றேன், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அதெல்லாம் முடிச்சிட்டு மீதி நேரம் நான் என்ன செய்கிறேன்? அதுதான் உங்களை தீர்மானிக்குது. நீங்க மீதி நேரம் செலவழிக்கின்ற நேரம், உங்க கற்பனையில நீங்க எதை அனுமதிக்கிறீங்களோ, உங்க கண்கள் மூலமாக, உங்க காதுகள் மூலமாக, உங்க வாய் வார்த்தைகளின் மூலமாக நீங்க எதை அனுமதிக்கிறீங்களோ அது உங்க கற்பனையாக மாறும். நல்லா கவனிங்க, அது தீமையானதா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நன்மையானதாக கூட இருக்கலாம், நல்ல விஷயமா கூட இருக்கலாம். அது சாதாரணமா, அது யாருக்கும் எந்த கெடுதல் இல்லாத விஷயமா கூட இருக்கலாம். ஆனா அது தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு விசுவாசிக்க செய்யவில்லை என்றால் அதை நீங்க செய்யாதீங்க. இததான் தேவன் எல்லா தேவ மனிதர்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்கும் அந்த வழிமுறையை தான் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய உதாரணம் யோசுவா. யோசுவாவுக்கு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவர் அங்க கானான் தேசத்துல உள்ள அரக்கர்களையும் ஜெயிக்கணும், அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை மோசே நின்ற இடத்தில் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளணும். 2 பக்கமும் அவருக்கு பிரச்சனை. அவருக்கு அரக்கர்கள் கூட பெரிய பிரச்சனை கிடையாது, அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்றதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு மத்தியில தேவன் அவருக்கு இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ளணுங்கிறத எப்படி அவர் கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? இந்த பிரச்சனை எப்படிங்கிறத நீ அலசி ஆராய்ஞ்சு பாரு, இந்த பிரச்சனையில என்னெல்லாம் செய்யணும் பாரு, ஒரு பேப்பரை எடு, அந்த திட்டத்தை எழுது, எதெல்லாம் பிளஸ் எதெல்லாம் மைனஸ்ன்னு பாரு, அப்படி சொல்லி அவர் திட்டம் கொடுக்கல. அவர் எப்படி தெரியுமா திட்டம் கொடுத்தாரு? யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய்.
அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அவர் முன்னாடி இருக்கிற பெரிய பிரச்சனைக்கு அவர் கொடுத்திருக்கிற திட்டம், சொல்யூஷன், அவர் கொடுத்திருக்கின்ற வழி என்ன வழி தெரியுமா? நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன் வாயை விட்டு நீ பிரிக்காத. அவரோட வேலை என்ன வேலை தெரியுமா? லட்சக்கணக்கான மக்களை வழி நடத்துற வேலை. 1000 சண்டை உள்ளுக்குள்ள வரும். எனக்கு சாப்பாடு இல்ல, உனக்கு சாப்பாடு இல்ல, இவன் என்ன அடிச்சுட்டான், அவன் என்ன பண்ணிட்டான், பல பிரச்சனைகளை அவர்கிட்ட கொண்டுட்டு வருவாங்க. சின்ன பதவிலாம் அவர் வகிச்சது கிடையாது, பெரிய பதவி. இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா, எனக்கு சத்தியத்தை கேட்க நேரம் இல்ல, அந்த வார்த்தையை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு நேரமே இல்ல. யோசுவாவை விடையுமா நம்ம பிஸியா இருந்துட போறோம் இல்லையா? ஆனா அவ்வளோ ஒரு பெரிய மக்களை வழி நடத்துற ஒரு தலைவன் கிட்ட அவர் கொடுக்கின்ற வழிமுறை என்ன பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உன் வாயை விட்டு பிரிக்காத அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பிரச்சனையை நீ பேசாத, என் வார்த்தை மட்டும் நீ பேசுன்னு அர்த்தம். உன்னுடைய மக்கள் உன்னை என்ன பேசுறாங்கிறத நீ கவனிக்காத, என் வார்த்தையை மட்டும் நீ பேசு. அரக்கர்கள் இருக்கிறத பேசாத, என் வார்த்தையை மட்டும் பேசு. உன் முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்க்காத, என் வார்த்தையை மட்டும் நீ பேசு. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. நீ பேசிக்கிட்டு இருந்தா மட்டும் போதாது, அதை நீ தியானிக்க ஆரம்பி. தியானிக்கிறதுனா என்ன? உன் சிந்தனையில அந்த வார்த்தைகளை வெதன்னு சொல்றாரு. உன்னுடைய கற்பனைகளோடு என்னோட வார்த்தைகளை நீ கொண்டு போ. உன் கற்பனைகளுக்கு அது உயிர் கொடுக்கும். என்னுடைய வார்த்தை அங்கு உயிர் பெறுகிறதற்கு நீ இடம் கொடுன்னு சொல்றாரு. நீ தியானி, என் வார்த்தையை உன் சிந்தனைக்குள்ள கொண்டு போ. வாயை விட்டு நீ அதை பிரிக்காத. இரவும் பகலும். அதுவும் எப்படியா? இரவும் பகலும். நீ பகல் ஃபுல்லா நீ மக்களோட பிரச்சனையெல்லாம் பாருப்பா. நீ இரவு நேரத்துல நீ ஃப்ரீயா இருக்கும்போது, நீ வேலை இல்லாம இருக்கும்போது நீ தியானின்னு அவர் சொல்லவே இல்லை. இரவும் பகலும் அப்படின்னா எப்பொழுதும் அதை நீ தியானின்னு சொல்றாரு. அவ்வளோ பெரிய தலைவருக்கு எப்பொழுதும் அந்த வார்த்தையை தியானிக்க முடிஞ்சுதுன்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுதும் அவர் வார்த்தைய தியானிக்க முடியுமா? முடியாதா? அவர் அப்படிதான் அங்க வெற்றியை பார்த்தார். ஏன் யோர்தான்ல கால் பட்ட உடனே அங்க பின்னிட்டு திரும்புது? அவர் இதன்படிதான் செயல்பட்டார். ஏன் அந்த அரக்கர்களை மேற்கொள்ள முடிஞ்சது? எப்படி தேவ வல்லமையை அங்க பார்த்தாங்க? அவர் இந்த முறையை தான் அவர் பின்பற்றினார். எப்படி அங்க எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுந்தது? இந்த முறையை தான் யோசுவா பின்பற்றினார். நமக்கு எரிகோ கோட்டை விழுந்து போகணும்னு நினைக்கிறோம், யோர்தான் பின்னிட்டு திரும்பணும்னு நினைக்கிறோம், அரக்கர்களை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த இரவும் பகலும் தியானிக்கிறது மட்டும்தான் நமக்கு கஷ்டமா இருக்குது இல்லையா? அப்படி ஷார்ட்கட்ல நம்ம தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை பார்க்க முடியாது. என் சிந்தனையில நான் எதை அனுமதிக்கிறேன், என்னுடைய கற்பனையில நான் எந்த வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்கிறேன், 2 வார்த்தையுமே உயிர் பெறும். தேவனுடைய வார்த்தையும் நம்ம கற்பனையோடு சேரும்போது உயிர் பெறும். உலக வார்த்தையும் நம்ம கற்பனையோடு சேரும்போது உயிர் பெறும். எந்த குழந்தை அங்க உயிர் பெறுகிறதோ அதுதான் பலன்களாக வெளிப்படும். உள்ள நீங்க பார்க்காம வெளியில அந்த பலனை பார்க்க முடியாது. தேவனுடைய வார்த்தை உங்க கற்பனைகள்ல செயல்படுவதற்கு இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.